அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க, இப்போ தமிழ்நாட்டு லெவலில் நிறைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்குது. நேஷனல் லெவலில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்குது இல்லையா? இந்த இந்தியா டுடே, என்டிடிவி, டைம்ஸ் நவ், ரிப்பப்ளிக் டிவி அப்படின்னு எத்தனையோ டிவி இருக்குது இல்லையா? இந்த மாதிரியான நேஷனல் மீடியாவில் போயிட்டு இந்தியாவே திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி, இந்தியாவே அறாவன் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரியான முரட்டு சம்பவம் பண்ணுறதுன்னு வந்துட்டா, யாராலையுமே எங்கள் கும்பலை, சாரி எங்கள் கேங்கை அடிச்சிக்க முடியாது. ஆமாங்க, திராவிட மாடல் கேங்கு. நாங்கள் போனோம்னா அப்படி இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னாங்க, நேற்று நைட்டு இப்படி தான் ஒரு சம்பவம் நடந்திருக்குது. நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கிட்டோம். காலையில் ஒரு 6, 6:30 வாக்கில் எந்திரிச்சு பார்த்தா சோசியல் மீடியாவில் பத்திக்கிட்டு எரியுதுங்க ஒரு வீடியோ. எப்பா திரும்புகிற பக்கமெல்லாம் அவர் தாங்க இருக்காரு. என்னடா இப்படி இப்படி ட்ரெண்ட் ஆகிட்டாரு, இப்படி ஃபேமஸ் ஆகிட்டாரு, அப்படி என்னடா சம்பவம் பண்ணாரு? முதல்ல யாரா அவருன்னு நீங்கள் கேட்குறீங்க, புரியுது? இவர் தாங்க, அண்ணன் தாங்க, சரவணன் அண்ணாதுரை, திமுக வக்கீல. ஐயோ, வேற லெவல் சம்பவம். நம்ம ஆளுங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தூக்கத்தை விட்டுட்டு காலைல 2 மணிக்கு 3 மணிக்கு, சில நேரத்தில் வந்து இயற்கை அன்னையின் அழைப்பு காரணமாக காலையிலேயே ஒரு 2 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துடும் இல்லையா? அப்படி ஏதோ ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது கண்ணில் பட்டுக்குது. அப்போ சிரிக்க ஆரம்பிச்சவங்க தான் இப்போ வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படின்ட்டு, யோ திங்கக்கிழமையா, குளிச்சுட்டு வேலைக்கு போங்க, ஏன்னா இன்னும் சிரிச்சுட்டே இருக்கிறீங்க அப்படின்னா, வருதே அப்படிங்கிறாங்க. அப்படி என்னையா பண்ணாரு அப்படின்னா, அவரும் சிரிச்சுட்டாரு. அவ்வளோதான் மேட்ரு. ஒரு டிபேட்டுங்க. அந்த டிபேட்டில் ஏதோ பராசக்தி படத்தை பற்றி அப்படியே ஒரு விவாதம் ஆரம்பிச்சிருக்குது. நம்பாலு ரொம்ப புத்திசாலித்தனமாக பராசக்தி என்பது எங்களுடைய மொழியை பற்றி, எங்களுடைய மொழி போரை பற்றி, எங்களுடைய அதை பற்றி இதை பற்றி பேசக்கூடிய திரைப்படம் அப்படின்லாம் பேசும்போது, அப்படியா சரி, யாருக்கு எதிராக போராடினீங்க, யார் அப்போ சென்ட்ரல் ஆட்சியில் இருந்தது அப்படின்னு அவங்க கேட்டுவிட்டாங்க. காங்கிரஸ் அப்படிங்கிறாரு நம்பாலு. ஓ டே, ரவுண்ட் அப் பண்ணுறாங்கடான்ட்டு அப்பயே அவருக்கு உள்ள உணர்வு தெரிஞ்சிருச்சு. காங்கிரஸ் அப்படின்னாரு. சரி ரைட்டு, இப்போ யார் கூட கூட்டணியில் இருக்கிறீங்க அப்படின்னு 2வது கேள்வி கேட்டுவிட்டாங்க. அவ்வளோதான். அப்படி கேட்ட உடனே அந்த பக்கம் இருந்த கெஸ்ட்டாக வந்த ஒருத்தர் குபீர்னு சிரிச்சிட்டாரு. அவர் சிரிச்சதை பார்த்த உடனே எங்கால ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு பாருங்க, டக்குன்னு பார்த்துருங்க. Who was in power when this movie is based? Congress. And who are you in alliance with? Congress. What is this? What Pranay, are you the anchor or someone from the BJP is the anchor? Sir, You would have to leave. எப்படி இந்த மாதிரி யாராச்சும் டிபேட் பண்ண முடியுமா? சுத்தி 10 பேர் இல்லடா, 100 பேரை வந்து கூட்டிட்டு வா, உட்காரு, 100 பேர் என்கிட்ட 100 கேள்வி கேளு, 100 பேரையும் சமாளிக்கிறேன். ஒத்த ரியாக்ஷன் கொடுத்து 100 பேரையும் சமாளிக்கிறேன். வாய் மூட வச்சிடறேன் உங்க 100 பேரையும். எப்படி இப்படி மூடிக்கிட்டு இப்படி தலையை குனிஞ்சிட்டு சிரிக்குவீங்கல்ல எல்லாரும், அதான்டா எனக்கு கிடைச்ச வெற்றி. மறுபடியும் கேள்வி கேட்பேன், என்ன பார்த்து அடுத்த கேள்வி கேட்டா சட்டை கிழிச்சுப்பேன். கேள்றா பார்க்கலாம், தைரியமா இருந்தா கேளு, நீ கேளு. இன்னொரு கேள்வி டைட்டாக எதனா கேட்டா பனியனையும் கிழிச்சுப்பேன், பார்க்குறியா அப்படிங்கிற அளவுக்கு டஃப் கொடுக்குறாங்க டிபேட்டில். நம்ம ஆளுங்க போயிட்டு மிரண்டே போயிட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டு கௌரவத்தை அப்படின்னு சொல்லி சில பேர் ஆரம்பிச்சிடறாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டு கௌரவம், இதெல்லாம் எந்த வகையிலையும் பாதிக்கப்படல. இது திமுக கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த திமுக கௌரவத்தை அவர் போயிட்டு அங்கே கப்பல் ஏற்றிட்டு வந்திருக்காரு. இது திமுக வந்து அவங்களுக்குள்ள பேசி தீர்த்துக்க வேண்டிய விஷயம். ஆனால் ஒரு விஷயம் இப்போ தாங்க புரியுது. அதாவது ஏன் எங்கால கோர்ட்டுக்கு அனுப்பாமல் முழுக்க இந்த மாதிரி டிவி டிபேட்டுக்கு மட்டும் அனுப்புகிறாங்க அப்படின்றதுக்கான சூட்சமாக இங்கே புரிஞ்சு போச்சு. நினச்சி பாருங்க, ஜட்ஜு ஏதாச்சும் முக்கியமான கேள்வி கேட்கும் போது நம்பால அப்படின்ட்டு ஆரம்பித்து அவர் பாட்டுக்கு சிரிச்சிட்டே இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, ஜட்ஜு என்ன பண்ணுவார், அங்கேருந்து சுற்றி விடுவார், வேற மாதிரி ஆகிடும். அதனால தான் எங்கால வந்து எப்பா கோர்ட்டு போட்டோமா, கோர்ட்டுக்கு போகலான்லாம் பிளான் பண்ணாதீங்க, இப்படி ஸ்டுடியோக்காக போங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா சிரிச்சுட்டு அவங்கள அனுப்பிச்சி விட்ருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ராஜதந்திரம் இந்த மாதிரியான ரேர் டேலண்ட்ஸை திமுக பயன்படுத்திட்டு இருக்குது. யூ ஆர் சச் அ காட் கிஃப்டட் சைல்டு. ஆமாம், அது மாதிரி பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். அதாவதுங்க, பொதுவாக ஒரு கேள்வி கேட்டாங்க, நமக்கு பதில் தெரியல அப்படின்னா வழக்கமாக நம்ம ஆளுங்க என்ன ஸ்ட்ராட்டஜி கையாளுவாங்க? அவங்க கத்துறதுக்கு மேலே இவங்களும் கத்தி கச்சா முச்சான்னு கத்தி, நம்ம ஊரில் இந்த கொலையடியிலலாம் சண்டை போடுவாங்க இல்லையா, ஒரு 10-20 பொம்பளைங்க ஒரே நேரத்தில் அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு நாய்ஸ் பொல்யூஷன் கிரியேட் பண்ணுவாங்க இல்லையா, அதை விட மிச்சமான நாய்ஸ் பொல்யூஷனை ஒத்தால கிரியேட் பண்ணி எப்படியாச்சும் ஆட்டத்தை கலைச்சிட்டு வந்துடுறா அப்படிங்கிறது தான் வழக்கமாக டிபேட்டுக்கு போகிறவங்களுக்கு கொடுக்கப்படுற ட்ரைனிங். இப்போ ஒரு புது ஸ்ட்ராட்டஜி இப்போ வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இது ஒரு திராவிட தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இனி வரக்கூடிய சந்ததிகள் திமுகவில் ஏதாச்சும் டஃப்பான சுச்சுவேஷன் டிபேட்டில் வருது அப்படின்னா அதை இந்த மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு முன்னத்தி ஏறாக நின்று கொண்டிருக்கிறார் அண்ணன் சரவணன் அண்ணாதுரை அவர்கள். அவருக்கு இந்த நேரத்தில் நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
ரைட்டு. அடுத்தது எலெக்ஷன் ரிலேட்டடாக போயிடலாமா? ஓகே. நம்ம இப்போ சமீபத்தில் சில சர்வேக்கள்லாம் வந்துச்சு. ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது திமுகவுக்கு கொஞ்சம் கிட்னியில் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்களும் ஆஹா என்னடா இந்த அல்லையில் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி லைட்டாக அவங்க ரியாக்ஷனில் இருக்கு. டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் இப்போ அதிமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க பயங்கரமாக பூஸ்ட் ஆகிருக்காங்க. நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது, களம் நம்மளுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி தெரியுது, நம்ம இதை மேக்சிமைஸ் பண்ணணும், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ. இந்த சர்வே அப்படிங்கிறத வச்சு நம்ம கண்ணு மூடிட்டு ஜெயிச்சிடலாம், காலாடிட்டு ஜெயிச்சிடலாம்லாம் நினைக்கக்கூடாது. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மேக்சிமைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு பிளானை போட்டிருக்கிறாங்க. அதாவது நம்ம ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி திமுக ஐயா ஸ்டாலின் ஒரு டீம் அனுப்பிச்சார்ல, எங்கிட்ட இருக்குதுடா மொரட்டி டீமு, வீடு வீடாக போய் சந்திச்சு மக்கள்கிட்ட கேள்வி கேட்டு பயங்கரமான ஒரு சம்பவத்தை பண்ண போகிறாங்கன்ட்டு பண்ணாங்களே. தமிழ்நாட்டுக்கு பாஜக வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? கீ கீ அப்படிம்பாங்க வீட்டில் இருக்கிறவங்க. அந்த பாஜக வரவிடாமல் தடுக்கிறதுக்கான சக்தியும் ஆற்றலும் ஐயா ஸ்டாலினுக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு நம்புறீங்களா? கீ கீ அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் திமுகவுக்கு ஓட்டு போட்டால் மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய மொழி வளம் சிறுபான்மை மக்கள் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய கலாச்சாரத்தை எல்லாம் பாதுகாக்க முடியும்னு நம்புறீங்களா? கீ கீ அப்படிம்பாங்க. அப்படி ஒரு 10 கேள்வி கேட்டு ஓகே இந்தாங்க பிடிங்க வீட்டில் ஸ்டிக்கரு, நீங்கள் இன்னிலிருந்து திமுக உடன்பிறப்பு, 1 கோடி பேரை சேர்த்துட்டோம் தலைவரை அப்படின்னு சொல்லி தலைவரை ஏமாத்தி விட்டாங்களா. அதுக்கப்புறம் உடன்பிறப்புகள் இவங்க சொன்னதை கேட்டு தலைவரும் கீ கீ அப்படின்ட்டு பாவம் அப்போலோ ஹாஸ்பிட்டல்லேருந்து சந்தோஷமாக எந்திரிச்சு போனார் டிஸ்சார்ஜ் ஆகி அந்த டைமில். அதுக்கப்புறம் எஸ்ஐஆர் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இவங்களாம் வீட்டில் இருந்துக்கிட்டே ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி தலைவரே 1 கோடி அப்படின்னு சொல்லி ஃபில்அப் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நிறைய பேர் போய் பார்க்கவே இல்லை. தொகுதிக்கு 3000 பேர் கூட இவங்க சேர்க்கலை அப்படிங்கிற உண்மையெல்லாம் எஸ்ஐஆருக்கு அப்புறம் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இவங்க ஃபில்அப் பண்ணி கொடுத்ததில் 60% ஓட்டுக்கு மேலே எஸ்ஐஆரில் தள்ளி விட்டாங்களாம். அப்போ யாரை பார்த்துரா நீங்கள் பேசுனீங்க? 4-5 வீடியோவை மட்டும் சோசியல் மீடியாவில் விட்டு அமைதியாயிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி கடுப்பில் இருந்தாங்கன்னு சொல்லி அப்போ பேசணுமா? இப்போ அதிமுக ஒரு டீம் இறங்கியிருக்குது எலெக்ஷன் டைமில். அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஐயா சூப்பர் தானே அப்படின்னு கேட்குற ஸ்டைலு. இவங்க ஐயா ஸ்டாலினு நல்லா பண்ணாரு, சந்தோஷமா இருக்கீங்களா? உங்கள் மூஞ்சி பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரியே தெரியலையே, சோகமாக இருக்கிறீங்க, ஒன்றும் நல்லதே நடக்கலையாட்டுங்குதே 4 வருஷமா பாவம் அப்படிங்கிற ஒரு ரூட்டில் இறங்கி இருக்குது இப்போ அதிமுக. அதாவது கையில் ஒரு மிஷினுங்க, ஒரு சின்ன இந்த ஹோட்டல்லலாம் நம்ம சாப்பிட்டு ஸ்கேன் பண்ணுவோம்ல, அதில் பில்லு வரும்ல, வெளியே கண்டக்டர் கூட இப்படி டைப் பண்ணி நம்மளுக்கு டிக்கெட் கொடுக்கும்போது அப்படி பில்லு வரும்ல, அந்த மாதிரி ஒரு மிஷின் எடுத்துக்கிறாங்க. அதை வந்து மொபைலில் வந்து ஏதோ ஒரு ஆப்பில் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அதிமுகவுடைய ரத்தத்தின் ரத்தங்களை இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்படியே அமுச்சிருக்காங்க. எத்தனை பெண்களை சந்திக்க முடியுமோ, எத்தனை குடும்பங்களை சந்திக்க முடியுமோ அவங்க ஓரணியின் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு போயிட்டு ஊரை ஏமாத்திட்டு வந்துட்டாங்க. இப்படி ஏதாச்சும் வேலைத்தனை நீங்கள் பண்ணாமல் ஒழுங்காக போயிட்டு குறைஞ்சது 1 கோடி ஃபேமிலியை சந்திங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை கொடுத்து அவங்களுடைய பொறுப்பாளர்கள்கிட்ட நிர்வாகிகள்கிட்டலாம் அந்த மிஷினையும் இப்போ ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த மிஷினில் என்ன மேட்ரு இருக்குது அப்படின்னா, போயிட்டு மக்களை இப்போ ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு கடையில் உட்காந்துருக்குறாங்க, இல்லை வீட்டு வாசலில் இருக்காங்கன்னா அவங்ககிட்ட போய் உட்காந்து இந்த 5 வருஷத்தில் உங்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்களாம்மா, தங்கம் வேலை வேறு இப்போ ராக்கெட்டில் ஏறி பயணிச்சுட்டு இருக்குது இல்லையா, இந்த டைம் பார்த்து தங்கத்தை பற்றி ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது கொடுத்தாங்கல்ல, இப்போ இந்த 4.5 வருஷத்தில் தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்களாம்மா. இல்லை சாமி, எங்கே சாமி கொடுத்தாங்க, எங்கே கொடுத்தாங்க போங்க சாமி, பவுனு வேலை வேற வெளியே ஏறிட்டு போகுது அப்படிம்பாங்களா. சரி, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உங்கள் குடும்பத்தில் யாராச்சும் பசங்களுக்கு பள்ளிக்கூடம் படிக்கிற பசங்களுக்கு 12வது 11வது படிக்கிற பசங்களுக்கு காலேஜ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் அதுக்கான லேப்டாப் எதனா உங்களுக்கு வந்திருக்குதாமா அப்படின்னா, எங்கெங்கே வந்துச்சு, நிறைய பேருக்கு வரவே இல்லை, எங்கள் வீட்லலாம் வரவே இல்லை. அப்படியா, சரி ரைட்டு. இந்த மாதிரி நிறைய கேள்வி. அதாவது அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது இருந்த திட்டங்கள், கறவை மாடு, இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்குல்ல, அம்மா உப்புல இருந்து அம்மா குடிநீர் வரைக்கும் நிறைய வச்சுருந்தாங்கல்ல. அப்புறம் கரண்ட் பில்லு முன்னைக்கும் இப்போக்கும் எவ்வளோமா ஏறி இருக்குது, எவ்வளோ கட்டுறீங்க அப்படின்னா, அது ஏன் சாமி கேட்குறோம், முன்ன எங்கே நாங்கள் வாழ்க்கையில் முன்ன பண்ண கட்டாத பில்லெல்லாம் இப்போ கட்டிகிட்டு இருக்கிறோம். சரி, வீட்டு வரி, ஐயோ அந்த கொடுமையை ஏன் கேட்குறேன், போட்டுக்க. அதுக்கப்புறம் ஏமா மற்ற பொருள் விலைவாசி நல்லது கெட்டது, அதையும் போட்டுக்க. இது எல்லாத்தையும் ஒன்றுன்னா கேட்க வேண்டியது. கேட்டு எல்லாத்தையும் ஒன்று கால்குலேட் பண்ணி இருங்க மிஷின் நிற்கும் இப்போ இருங்கம்மா புரியுது அப்படின்னு சொல்லி அமுக்கின உடனே இந்த மிஷினில் ஒரு பில் அப்படியே வருதுங்க, ஒரு பேப்பர் பிரிண்ட் அவுட்டு சரக்கு அப்படின்னு கிழிச்சு, இந்தாங்கம்மா இந்த 4.25 வருஷத்தில் திமுக வந்ததுலேருந்து உங்களுக்கு 8.5 லட்ச ரூபா இழப்புமா. அதிமுக இருந்தது உங்களுக்கு இந்த 8.5 லட்சம் மதிப்புள்ள அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு வந்து நேரடியாகவும் மறைமுகமாக வந்து சேர்ந்துருக்கோம். இவங்க இருந்ததுனால 8.5 லட்ச ரூபா உங்களுக்கு லாஸ், இந்தாங்க போடிங்க.
ஏதோ உங்கள் இஷ்டம் பார்த்து பண்ணுங்க அப்படின்ட்டு அப்படியே பூந்து போயிடுறாங்க. பதனி பதனி அப்படின்ட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ இது ஒர்க் அவுட் ஆகுமா, இல்லை ஐயா ஸ்டாலின் தான் பிஜேபி கிட்ட இருந்து தமிழ்நாட்டை காப்பாத்துறாரு நம்புறீங்களா அப்படிங்கிற அந்த ஓரணியில் தமிழ்நாடு ஒர்க் அவுட் ஆகுமா? எது மக்களோட எமோஷனோட கனெக்ட் ஆகும், இயல்பு வாழ்க்கையோட அன்றன்று அவங்களுடைய தினசரி வாழ்க்கையோட கனெக்ட் ஆகும், அவங்களுடைய டிஃபிகல்ட்டிஸோட கனெக்ட் ஆகும் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். இதை அதிமுக கையில் எடுத்து இப்போ வேகமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு இதனால மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும், நம்பிக்கை ஏற்படுத்த முடியும். மீண்டும் அவர்களால் வாக்குகளை, பெண்களுடைய வாக்குகளை குறிப்பாக, ஏன்னா சர்வேக்களில் அவங்களுக்கு பாசிட்டிவான ஒரு சில விஷயங்கள் இருந்தாலுமே கூட ஃபீமேல் ஓட் பேங்க் வழக்கமாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்தில் அதிகப்படியான பெண்கள் ஆதரவு இருந்தது. இப்போ அந்த அளவுக்கு இல்லை. அப்போ அதை மறுபடியும் மீட்டு எடுக்கணும் அப்படின்னா ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற டெஸ்பிரேஷனில் அவங்களும் இருக்காங்க, இறங்கி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தாவேக்கா அவங்களுக்கு இப்போ சில சர்வேக்கள் அடிப்படையில் சென்னை குறிப்பாக அர்பன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுலேயும் சென்னை நல்லாவே அவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 13 தொகுதிகள் வரைக்கும் அவங்களால மிக தரமான கேண்டிடேட் போட்டு திமுக அதிமுகவுக்கு ஈக்குவலான செலவும் பண்ணி களப்பணியும் பண்ணால் வெற்றி கூட பெறலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறதை அவங்க இப்போ தெரிஞ்சுக்கிட்டதுனால அவங்களுக்கு கன்வே பண்ணணும்னு இவங்க இப்போ ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி சர்வே எடுக்கக்கூடியவங்க, விஜய் அவர்களை சுற்றி ஒரு 4 பேர் இருக்கிறாங்கடா, என்ன சொல்லணும்னு நினைச்சாலும் அவர்கிட்ட போய் சேர மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்கலாம் இந்த சர்வே வெளியே வந்த பிறகு இது போய் சேர்ந்திருப்பதாக நம்ம கேள்விப்படுகிறோம். அதனால் கூடுதல் ஃபோக்கஸ் சென்னையில் நம்ம வைக்கணும், அந்த வாய்ப்புள்ள தொகுதிகளை தட்டி தூக்கணும் அப்படிங்கிற வேலையில் தாவேக்காவும் இறங்கி செயல்பட்டு வருவதாக நம்ம கேள்விப்படுகிறோம். அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் அமமுக வந்துச்சு இல்லையா, அமமுக வந்தப்போ இந்த கூட்டணி விளங்குமா? வழக்கமாக இத்தனை வருஷமாக சண்டை போட்டுட்டு இருந்தாங்களே, மாறி மாறி திட்டிக்கிட்டு மாறி மாறி பயங்கரமாக கேலி பண்ணிக்கிட்டு மட்டம் தட்டிக்கிட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்களே, களத்தில் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்த சூழலில் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் நியூஸ் வருகிறது. அது என்ன அப்படின்னா, களத்தில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய பூஸ்ட் அந்த 2 கட்சிகளுக்குமே. என்னென்னா வின்-வின் சுச்சுவேஷன். இப்போ அமமுகவில் அவங்க இப்போ களப்பணியாளர்களாக மாவட்ட தொகுதி கிளை வட்டம் இப்படிலாம் இருந்தவங்க கடந்த கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக ஒரு மாதிரி அவங்களால எதையுமே அவங்களால ஒரு அதிகாரத்தை பெற முடியல. குறிப்பாக உள்ளாட்சியில் இப்போ நடக்கிறது அசெம்பிளி எலெக்ஷன், இதில் நல்ல வெற்றியை பெற்றுட்டோம்னா அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி எலெக்ஷனில் நம்ம நிறைய கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு நிறைய பதவிகள் கிடைக்கும், நிறைய இடத்துல நம்ம வெற்றி பெறலாம். அதனால் இந்த கூட்டணியை நம்ம பாசிட்டிவ் கூட்டணியை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடில் பயங்கரமாக மாமா மச்சான் பங்காளி அப்படிங்கிற அளவுக்கு கலந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. யார்? அதிமுக காரங்களும் அமமுக காரங்களும். அவங்களுக்குள்ள அந்த வைப்புங்கிறது செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஹேட்ரட் ப்ராப்ளம் இப்போ இல்லை. ஏன்னா அது மேடையிலேயே டிடிவி தினகரன் அவர்களே உடைச்சிட்டாரு. அதனால் பெரும்பாலும் இல்லை, ஒரு சில அதிருப்தி இருந்துச்சு, அது அப்படியே திமுக பக்கம் விலகி போச்சு. இப்போ எல்லாரும் சவுத்தில் பயங்கரமான ஒரு பூஸ்ட் கிடைச்சிருக்குதுங்க அமமுகவுடைய இந்த கூட்டணியில் அவங்க இணைஞ்சதுனால அப்படின்னு ஒரு செய்தியை நம்ம கேள்விப்படுகிறோம். ஸோ ஒட்டு மொத்தமாக ஒரு மாதிரி அப்படி டேக் ஆஃப் ஆகி அப்படி போக ஆரம்பிச்சிருக்குது. தாவேக்காவும் அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, அவங்களுடைய வீக்னஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணி அப்படி போக ஆரம்பிச்சிருக்குது. இன்னொரு பக்கம் திமுக சிரிச்சுக்கிட்டு இருக்குது. அதை நம்ம அண்ணாதுரை சிரிச்சார்ல, நம்ம சரவணன் அண்ணாதுரை, அந்த மாதிரி சிரிப்பாக சிரிச்சிட்டு இருக்குது. கூட்டணி ஃபைனலைஸ் ஆகலை, அதில் இன்னும் ஏகப்பட்ட குழப்பங்கள் சிக்கல்கள் அப்படின்ட்டு அதை தனி டிபார்ட்மெண்ட்டாக தனி வீடியோவாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.